நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த அழகிரி மாற்றப்பட்டு அந்த பதவியில் 2024 பிப்ரவரி 17 செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். தலைவராக அவர் நியமிக்கப்பட உள்ளார் என்ற தகவல் எழுந்தபோதே அவர் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர், விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்தவர் என கூறி கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஆனாலும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் ஆதரவால் செல்வ பெருந்தகை தமிழக தலைவரானார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விரும்பியதாக கூறப்படும் நிலையில் திமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் செல்வ பெருந்தகை உறுதியாக இருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் இணைந்து கார்கேவுடன் பேசி திமுக கூட்டணியை உறுதி செய்தார் செல்வ பெருந்தகை. இதில் ராகுலுக்கு உடன்பாடு இல்லாததால் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் ஒன்றாக இணைந்து ராகுல் பிரச்சாரம் செய்யவில்லை. காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். ராகுல் தன் மீது அதிருப்தியாக இருப்பதை அறிந்து கொண்ட செல்வ பெருந்தகை தேர்தல் முடிந்ததும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் என பிரச்சாரத்தின் போதே அறிவித்தார். வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அதன்பின் அடுத்த சில தினங்களில் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியில் இருந்து செல்வ பெருந்தகை விலகுவார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் விலகினால் அந்த பதவியை கைப்பற்ற தமிழக காங்கிரசுக்குள் போட்டாபோட்டி ஏற்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவிக்கு 5 பேரின் பெயரை பரிந்துரைக்கும்படி தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கருக்கு ராகுல் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல மாதங்களாக திமுகவுக்கு எதிராக வெளிப்படையாக பேசி வந்த மாணிக்கம் தாக்கூர் எம்பி, செல்வ பெருந்தகை தலைமைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஜோதிமணி எம்பி, மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி எம்பி, தமிழக சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் ஆகியோர் மாநில தலைவர் பதவியை கைப்பற்ற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் தவிர தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர், அழகிரி, முன்னாள் எம்பி செல்வகுமார் உள்ளிட்டோரும் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளனர். அவர்கள் காங்கிரஸ் தலைவர் கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோரை தொடர்பு கொண்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இவர்கள் தவிர தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர், அழகிரி, முன்னாள் எம்பி செல்லக்குமார் உள்ளிட்டோரும் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளனர். அவர்கள் காங்கிரஸ் தலைவர் கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோரை தொடர்பு கொண்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர்.